Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வந்து நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா தக்காளி சூப். இந்த ரெசிபி பாத்தீங்கன்னா வந்து வெஜ்ஜில வந்து உருளைக்கிழங்கு, சேனக்கிழங்கு, சேப்பக்கிழங்கு இந்த மாதிரி கிழங்கு வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கிட்டா போதும் அவ்வளோ சூப்பரா இருக்கும். அதுக்கு அப்புறம் வந்து நான்வெஜ்ல மட்டன் ஃப்ரை, சிக்கன் ஃப்ரை, கருவாடு ஃப்ரை இது எல்லாத்துக்குமே வந்து அவ்வளோ சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை வந்து உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கூடவே இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போட்டாலும் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இன்ட்ரோலாம் பயங்கரமாக கொடுத்தவொடனே நான் தான் செய்ய போகிறேன்னு நினச்சிருப்பீங்க. பட் இன்றைக்கி நான் செய்ய போகிறதில்ல, எங்கள் அத்தை செய்ய போகிறாங்க. ஸோ அவங்க சூப்பராக சமைப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆயில் நல்லா கொதித்த உடனே அதில் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு போட்டுக்கிறாங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்துட்டு இருக்கும்போது 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம். ஸோ இது நல்லா வந்து பொரியணும். இப்போ வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து கடுகு ஆட் பண்ணிக்கிறாங்க. ஸோ எல்லாம் சேர்ந்து நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இப்போது இது கூட வந்து 2-3 அதாவது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனை விட கம்மியான அமௌண்ட் வந்து உளுந்து போடுறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பட்டை, கல்பாசி, பிரியாணி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்து நல்லா பொரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் ஒரு நல்ல பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை வந்து எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சு ஆட் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து 4 பச்சை மிளகாவை எடுத்து இந்த மாதிரி கீறி வச்சு ஆட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போது கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறாங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வாட்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்ல பழுத்த 6 தக்காளியை வந்து எடுத்து நல்லா கையிலேயே வந்து கரைச்சி விட்டு ஆட் பண்ணிக்கிட்டாங்க. இது கூடவே ஒரு கை துவரம் பருப்பை குக்கரில் போட்டு பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த பருப்போடு சேர்த்து அதில் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி வந்து சாப் பண்ணி போடுறத விட நம்ம கையில் வந்து கரைச்சி விடுறது தான் வந்து டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. சால்ட் வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்றாங்க. அவ்வளோதான். இது நல்லா வந்து இப்போ கொதிச்சு வரணும். ஸோ இது நல்லா கொதிச்சிச்சுன்னா நம்மளுக்கு சூப் வந்து ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், இது நல்லா வந்து கொதிச்சிச்சு. நம்மளுக்கு சூப்பும் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த சூப்பை வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இறக்க போகிற ஸ்டேஜில் வந்து கொத்தமல்லி ஆட் பண்ண மறந்துடாதீங்க. அது ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.